இந்தியன் டீமுக்கு ராகுல் டிராவிட் அவர்கள் எப்படி வந்து ஒரு வால் ஆஃப் கிரிக்கெட்னு அழைக்கப்படுறாரோ அந்த மாதிரி தான் ஐபிஎல்ல த வால் ஆஃப் கிரிக்கெட் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்னா அது சுப்பிரமணியம் பத்ரிநாத் அவர்கள் தான். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டொமஸ்டிக் கேரியர் ரன்ஸ் வச்சிருக்கவர். இன்ஃபேக்ட் வந்து ஒரு டொமஸ்டிக் கேரியர் அப்படின்னு அவரை சொல்லும் போது அவருக்கான இன்னொரு நேம் என்ன தெரியுமா? ஜெயிண்ட் ஆஃப் டொமஸ்டிக் கேரியர். அதாவது ஒரு பேய் மாதிரி ரன்ஸ் அடிச்சு கொடுத்துருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல 145 மேட்ச்ல 10,200 ரன் அடிச்சு 54 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதே மாதிரி லிஸ்ட் ஏ கேரியர்ல 144 மேட்ச் விளையாடி 4,165 ரன் அடிச்சு வச்சிருக்காரு வித் ஆவரேஜ் ஆஃப் 36 பிளஸ். ஸோ நீங்க நான் ஆவரேஜ் இல்லை இந்த ஸ்டாட்ஸ்லாம் எடுக்கும் போதே தெரியும் எப்படி வந்து 2004 to 8 ரேஞ்சில் வந்து அவரோட கெரியரின் உச்சத்தில் இருக்கும் போது இந்தியன் டீம்ல செலக்ட் ஆகி உள்ள வந்திருக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த டைம்ல ஷைனான டிராவிட் அவர்கள் இல்லைன்னா வந்து லக்ஷ்மண் அவர்களால இவருக்கு 2004 இந்த 2003 ரேஞ்சில எல்லாம் சான்ஸ் கிடைக்காம போயிடுச்சு. ஸோ எந்த ஒரு இடத்துலையும் அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை மனுஷன் காமிச்சதே கிடையாது. பட் வாட் எவர் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் மனசுக்குள்ளேயே இருக்கும். ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஐபிஎல்ல அவர் வந்து வெளிப்படுத்தினாரு. சில இடங்கள்ல சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக நிதான ஆட்டம் அப்படின்னு வந்து இன்ஃபேக்ட் ஒரு 4-5 விக்கெட் விழுந்தா கூட பத்ரிநாத் நீ போய் இறங்கு அப்படின்னு சொல்லி தோனி அவர்களால நம்பப்பட்ட ஒரு மிகப்பெரிய வால் ஆஃப் சிஎஸ்கே நம்ம பத்ரிநாத் அவர்கள். ஸோ இவருக்கு வந்து மிஸ்டர் டிபெண்டபிள் அப்படின்னு இன்னொரு பேர் கூட இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல தரப்பட்ட பேர்கள். ஒரு பேட்ஸ்மேனை வந்து ரிலை பண்றதுன்றது ஈஸியான விஷயம் கிடையாது. இன்ஃபேக்ட் தோனி அவர்கள் ரிலை பண்ணி பத்ரிநாத் அவருக்கு சான்ஸ் கொடுத்ததுனாலதான் நிறைய இடத்துல பத்ரிநாத் அவர்கள் பேசும்போது தோனியை மிகைப்படுத்தி பேசுவாரு. ஒரு சில இடத்துல தோனியை மிகைப்படுத்தி பேசும்போது அவர் உணர்ச்சி பூர்வமா பேசுவாரு. ஸோ அதனால நிறைய ஃபேன்ஸ் அவர் எப்படி எடுத்துன்னா தோனியோட ஃபேனு, தோனி தான், எல்லாம் தோனி தான் அப்படின்னு சொல்லி கலாய்ப்பாங்க. இன்ஃபேக்ட் அவர் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா பேசுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது. பட் வாட் எவர் டேலண்ட் இஸ் அ டேலண்ட் விச் நாட் கெட் இன் டு த இந்தியன் டீம் அப்படின்னா அது வந்து பத்ரிநாத் அண்ணன் தான். ஸோ இந்த இடத்துல வந்து நான் அவரை பத்தி ரொம்ப மிகைப்படுத்தி பேசல. அவருக்கு இருக்க ஸ்டாட்ஸ் உண்மையாலுமே அவர் இந்தியன் டீமுக்குள்ள போகாதுக்கான ரீசன். ஸோ இதை தவிர்த்து நீங்க T20 கேரியர்லயும் பாத்தீங்கன்னு வச்சுங்க அவர் என்ன சாதிச்சாருன்னு நீங்க கேட்கலாம். எஸ் எக்ஸாக்டா 95 மேட்ச் விளையாடினவர் 1441 ரன்னு, அதுல ஆவரேஜ் 30 வச்சிருக்காருங்க. ஸ்லோ பேட்டிங் பத்தி எல்லாம் பேசுவாங்க அவரு. பட் பாருங்க ஆவரேஜ் இன் T20 30 வச்சிருக்கிறதுலாம் ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அதையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. சச் மிஸ்டர் கிரிக்கெட் இல்ல வந்து மிஸ்டர் டிபெண்டபிள் ஆஃப் கிரிக்கெட், மிஸ்டர் டிபெண்டபிள் ஆஃப் சிஎஸ்கே அப்படின்னு நிறைய பேர் அவருக்கு சொல்லிட்டே போலாம். ஸோ கமெண்டேட்டர்ல என்னதான் அவர் நிறைய விஷயங்கள் பேசினாலும் அவரோட ரன்ஸ், அவரோட ஸ்டாட்ஸ், அவரோட டேலண்ட் எப்பவுமே பேசப்பட்டுட்டே இருக்கும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ் அண்ட் பிளேயர் அப்டேட்ஸ் ரெகுலரா தெரிஞ்சுக்கணும்னா கார்த்திக் ரவிச்சந்திரன் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.